வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் ஒன்னோட பேசிக்ஸ் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு டே 4ல இருக்கும். டே 1, டே 2, டே 3 5 யூனிட்டோட எல்லா டாபிக்ஸோட பேசிக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. மேம் யூஜிசி நெட்டே இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கனாலும் பரவாயில்ல. மேம் நான் முதலியே எழுதியிருக்க எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை, எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. ஒரு 20 டேஸ் கையில் இருக்கு. ஸோ இந்த பேப்பர் ஒன்னையும் பேப்பர் டூவும் ஒரு கன்சிஸ்டண்டா கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதே மாதிரி பேப்பர் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் பேப்பர் 1 அப்படியே விட்டுட்டாங்கன்னா 2 மார்க் 4 மார்க்ல போறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேப்பர் 1க்கு கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல 50 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. அட்லீஸ்ட் அதுல ஒரு 35 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படின்னா அட்டன் பண்ணோம்னா நம்ம ஸ்கோர் நல்ல ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எங்க இடியம் அகாடமில யூஜிசி நெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கூடவே இப்போ ரிவிஷன் கிளாஸஸ் வர ஜூன் 2nd இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆப்ல கண்டக்ட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்கு. நிறைய சிபிடி மோட் ப்ராக்டிஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க பண்ணி பார்க்கலாம். லைவ் ரிவிஷன் கிளாஸஸ், நிறைய எம்சிக்யூஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். கூடவே எல்லா யூனிட்டுமே அகைன் நம்ம ஷார்ட்டா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். நிறைய பேர் இந்த யூனிட் மேம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு மேம், நிறைய சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ்லாம் வருது, அந்த சிலாஜிசமே புரிய மாட்டேங்குது, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆக்சுவலா இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இதுல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைக்கு வீடியோல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு அப்படியே ஒரு பேசிக்ஸா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது சென்டென்ஸ்னா என்ன. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு ரீசனிங்னாலே என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம், அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி யாரோ ஒன்று சொல்றாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தான் ஒரு வகையான ரீசனிங். அதுக்கு சென்டென்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தையில சொல்றதுக்கு அதை ப்ராப்பரா ஒரு கோர்வையா சொல்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சென்டென்ஸுங்கிறது இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங் ஆர் எக்ஸ்பிரஸஸ் எ கம்ப்ளீட் தாட். இது நமக்கு தெரியும். அதே மாதிரி சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபுல் ஸ்டாப்ல, இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சது தான். பட் இதோட கனெக்ஷன் இப்போ நமக்கு இருக்கு சிலாஜிசம்ல. அதுக்கு தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நார்மலா ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க்ல வர்றது ஒரு சென்டென்ஸ், கொஸ்டின் எக்ஸ்கிளமேஷன் மார்க்ல வர்றது இல்லையா? ஒரு சென்டென்ஸ்ல அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு 2 இருக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. இப்பெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இப்போ த டாக் இஸ் பார்க்கிங் சொன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது இங்க டாக், ப்ரெடிகேட்டுங்கிறது பார்க்கிங். இது தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி இது தேவைப்படும். அடுத்தது இந்த சென்டென்ஸ்ல இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு இருக்கு. இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு ஃபேக்டோ ஒப்பீனியனோ கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். இப்படியே வரலாம், இல்லை இப்படி வராமையும் போலாங்கிற மாதிரி இருக்கிறது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். நமக்கு சிலாஜிசம்ல ரொம்ப வர்றது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அது மாதிரி கொஸ்டின் டேக்ல வரும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது ஒரு கமாண்ட் கொடுக்கறதோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி, ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாதிரி வர்றது. எக்ஸ்கிளமேட்டரினால ஆச்சரிய குறி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆச்சரியப்படுத்துறது, இது எல்லாமே நமக்கு அந்த அளவு வராது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஒரு 2, 3 சென்டென்ஸ் இருந்தாதான் அதை பார்த்து நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு வருவோம். ஸோ அதுல நிறைய டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரப்போசிஷன் நம்ம சொல்றோம். இப்பத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். ப்ரப்போசிஷனுங்கிறது ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும். அது ஒண்ணு ட்ரூவா இருக்கும், இல்ல ஃபால்ஸா இருக்கும். அதுதான் ப்ரப்போசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது ஸ்கை இஸ் ப்ளூ இப்படி இருக்கலாம், இப்படி இல்லாமையும் போலாம். அதுதான் அவங்க சொல்றது. ஓகேவா? பட் சென்டென்ஸ் லைக் க்ளோஸ் த டோருங்கிறது இதுல என்ன இருக்கு? ப்ரப்போசிஷன். இது ஒரு கமாண்ட். இது ப்ரப்போசிஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்கியூமெண்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கியூமெண்ட்னா என்னன்னா இந்த மாதிரி 2, 3 ப்ரப்போசிஷன் சேர்றது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல ஒரு ரீசன் பார்க்குறோம், இன்னொரு காரணத்தை பார்க்க, இதெல்லாம் காரணங்கள். ஒவ்வொரு காரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு வரும், ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா? அதுதான் இது. ஸோ இதுல அதுதான் நம்ம ப்ரிமைஸுங்கிற வார்த்தை இதுல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரப்போசிஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2னா எனக்கு கிடைக்கிற 2, 3 ஆதாரத்தை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு ஒப்பீனியனுக்கு வர்றது, கன்க்ளூட் பண்ணிக்கிறது. ஸோ ஆல் பேர்ட்ஸ் ஹேவ் ஃபெதர்ஸ், எ பேரட் இஸ் அ பேர்ட், ஸோ எ பேரட் ஹஸ் ஃபெதர்ஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? இது ஆர்கியூமெண்ட்.
ஸோ கன்ஃபியூஸ் ஆவேனா ப்ரப்போசிஷனுங்கிறது ஒரு சென்டென்ஸ் அவ்வளோதான். இது டிக்ளரேட்டிவா இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல வரும். ஆனா ஆர்கியூமெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்? 2, 3 ப்ரப்போசிஷன் சேர்றது ஆர்கியூமெண்ட். ஓகேவா? அது 2, 3 பார்த்துட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது பேர் ஆர்கியூமெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் சொல்லுவோம். இந்த இண்டக்டிவ், டிடக்டிவ் இந்த 2 வார்த்தை நமக்கு நிறைய யூஸ் ஆகும். டீச்சிங் ஆப்டிடியூட்ல கூட வரும். இல்லையா? இண்டக்டிவ்னாலே இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்லேருந்து ஜி, ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரலுக்கு போகுது. ஓகே. ஒரு சின்ன ஒரு அந்த கரெக்டான அந்த ஸ்பெசிஃபிக்னா என்னது? இப்போ டாக் பத்தி ஒரு டீச்சர் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெட் அனிமல் பத்தி ஒரு காமனானத சொல்லிக் குடுக்குறாங்க. அதுதான் ஜெனரல். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன்னா நெறைய அது ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் கன்க்ளூஷனுக்கு நம்ம போறோம்னா, அதுதான் ஸ்பெசிஃபிக் டூ ஜெனரல் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? இண்டக்டிவ் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், ஸ்ட்ராங், வீக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. ஏன்னா நம்ம பார்த்த சில விஷயத்த வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இல்லையா? அதனால இது ஸ்ட்ராங் இல்ல வீக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஐ ஹேவ் சீன் 50 டாக்ஸ். ஆல் ஹேவ் டெய்ல்ஸ். ஸோ ஆல் டாக்ஸ் மஸ்ட் ஹேவ் டெய்ல்ஸ் நான் முடிவுக்கு வந்துடுறேன். மேபி வேற கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இது. ஓகேவா? நம்ம பார்க்கறத வச்சு நம்ம முடிவுக்கு வரோம். மேபி நம்ம பார்க்காதது, விட்டு போனது இருக்கலாம். அதுதான் அவங்க சொல்றது. ஸோ இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ங்கிறது பேஸ்ட் ஆன் வைட் ரிலையபிள் நம்மகிட்ட நெறைய டேட்டா பார்த்தா ஓகே ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒண்ணத்த வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, அதான் ஓவர் ஜெனரலைசேஷன் சொல்றது. ஓகேவா? கோஜென்ட் இது இதுல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோஜென்ட்னா என்னன்னா, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் பிளஸ் ட்ரூ ப்ரமைசஸ் வந்து கோஜென்ட்ன்னு சொல்லுவோம். நான் கோஜென்ட்ங்கிறது என்னன்னா, வீக் ஆர்குமெண்ட் வித் ஃபால்ஸ் ப்ரமைசஸ் இருந்தா அது நான் கோஜென்ட் சொல்லுவோம். இது ஒரு தடவ எம்சிக்யூல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கோஜென்ட் எப்ப இருக்கும்னா, ஸ்ட்ராங் பிளஸ் ட்ரூ ப்ரமைசஸ். ஓகேவா? அடுத்தது டிடக்டிவ் ரீசனிங். இது 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போகும். ஜெனரல்னா என்னன்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அனிமல்ஸ் பத்தி சொல்லிட்டு, அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா லைன் பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா போறாங்கன்னா, டீச்சர் இப்போ இன்கேஸ் டீச்சர் அந்த மாரி சொல்லிக் குடுத்தா டிடக்டிவ் டீச்சிங் சொல்லுவோம். ஓகேவா? இது டிடக்டிவ் ரீசனிங். எப்படி அது விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான். இது ஜெனரல் ரூல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு அது கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல் ரெப்டைல்ஸ் லே எக்ஸ். எ crocodile இஸ் a reptile. ஸோ a crocodile lays eggs. ஓகே. ஆலுங்கிறது காமனான ஒண்ணு. ஒரு ஜெனரலா ப்ரூவ் ஆன ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்க crocodileஓட நான் கனெக்ட் பண்ணி நான் ஒரு முடிவுக்கு வரேன். அதுதான் அது ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போறது. ஓகே. நம்ம சிலாஜிசம் பண்றது எல்லாமே இந்த மாரி டிடக்டிவ் ரீசனிங்ல தான் பண்ணுவோம். ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இதுல நமக்கு வர்றது என்னன்னா, டிடக்டிவ்ல வேலிடிட்டி சொல்லுவோம். அவங்களே கேட்பாங்க. இந்த மாரி எம்சிக்யூஸ் நெறைய வரும். இந்த ஆர்குமென்ட் வேலிடான்னு கேட்பாங்க. ஓகே. வேலிட் எப்படி இருக்கும்னா, மேக்ஸிமம் ட்ரூ ப்ரமைசஸ் இருக்கும். கரெக்ட்டான லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கரெக்ட்டான லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, முதல்ல நான் பார்க்குற ஒரு விஷயம், 2வது பார்க்குற விஷயத்தோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நான் கரெக்ட்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு போனேன்னா, அது ப்ராப்பரா லாஜிக்கலா இருக்கு. ஓகே. நடைமுறைக்கு ஒத்து போகுது. ப்ராப்பரா இருக்கு. அதுதான். இன்வாலிட் எப்படி இருக்கும்னா, அந்த மாரி இருக்காது. ஓகே. ஒண்ணு சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா, அத வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். இல்ல சம்டைம்ஸ் கன்க்ளூஷனுக்கே நான் வர முடியாது. வேற மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகும்போது அது இன்வாலிடா மாறிடும். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இதுல டைப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ். இதுலயும் நம்ம இந்த சவுண்ட் வார்த்தை யூஸ் பண்ணோம். சவுண்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல. கரெக்ட்டா இருக்கு. நம்ம நம்ம பார்த்த சில காரணங்கள் நம்ம முடிவுக்கு வர ப்ராப்பரா இருந்தா அத சவுண்டுன்னு சொல்றோம். இப்ப வேலிட் அண்ட் சவுண்டுனா, லாஜிக் கரெக்ட்டா இருக்கு. எல்லா ப்ரிமைசஸும் கரெக்ட்டா ட்ரூவா இருந்துச்சுன்னா, கன்க்ளூஷன் கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். அதே மாரி ட்ரூவும் சேர்ந்தா கண்டிப்பா ட்ரூ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் மேம்மல்ஸ் பிரீத் ஏர். எ டால்ஃபின் இஸ் அ மேம்மல். ஸோ தேர்ஃபோர் எ டால்ஃபின் பிரீத் ஏர். இங்க ஆல்ங்கிறது என்னது? ஜெனரலானது. ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் வரும். ஸோ இது வேலிட் இது. ஏன்னா இது கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சவுண்ட் ட்ரூ ப்ரமைசஸ் இருக்குங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ ப்ரமைசஸ் இருக்கு. அடுத்தது வேலிட் பட் அன்சவுண்டுன்னு ஒண்ணு நமக்கு வரும். இங்க லாஜிக் கரெக்ட்டா இருக்கும். பட் எதனா ஒரு ப்ரமைஸ் இங்க ஃபால்ஸா இருக்கும். ஆல் பேர்ட்ஸ் கேன் டாக். எப்படி சொல்ல முடியும்? இல்லல்ல. எ பேரட் இஸ் அ பேர்ட். இது ரைட் தான். தேர்ஃபோர் எ பேரட் கேன் டாக். ஓகே. இது லாஜிக்கலா ஏதோ வந்திருக்கு. ஆனா, அதனால தான் வேலிட்ன்னு சொல்லிட்டோம். லாஜிக்கலா ஓரளவு வந்துருச்சு. பட் ஆல் பேர்ட்ஸ் கேன் டாக்ங்கிறது ஃபால்ஸ் தானே. ஸோ இத மாரி வரும்போது அன்சவுண்டுன்னு சொல்லுவோம்.
ஓகே. லாஜிக் ஃப்ளோஸ் ஓகே. பட் ப்ரிமைஸ் 1 இஸ் ஃபால்ஸ். இப்படி வந்துச்சுன்னா வேலிட் பட் அன்சவுண்டுன்னு சொல்லணும். அடுத்தது இன்வேலிட் எப்போ வரும்னா ப்ரிமைசஸ் ட்ரூவா இருந்து கன்க்ளூஷன் வந்து சம்டைம்ஸ் ஃபால்ஸ்ல வரும். அந்த மாதிரி வந்தா அது ப்ராப்பரா. இன்வேலிட்னா என்னோட ரீசனிங்கே அங்க தப்பா இருக்கு, இன்வேலிடா இருக்கு. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், எ பனானா இஸ் அ ஃப்ரூட், தேர்ஃபோர் எ பனானா இஸ் அன் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், பனானா இஸ் அ ஃப்ரூட், இது ரெண்டும் ரைட்டு தான், ட்ரூ ப்ரிமைசஸ். பட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆயிருக்கு, இது தப்பு. இது ஓகே, ட்ரூ ப்ரிமைசஸ் இருக்கு, பட் இன்வேலிடா இருக்கு, கன்க்ளூஷன் ப்ராப்பரா ஃபாலோ ஆகல. அப்படி வந்தா அது என்னது? இன்வேலிட். எப்பயுமே ரெண்டு ட்ரூ ப்ரிமைசஸ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் எம்சிக்யூ அந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு ஃபால்ஸ் வந்தாலும் கண்டிப்பா ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி 2 ஃபால்ஸ் வந்தா கண்டிப்பா ஃபால்ஸ் வரும். சம்டைம்ஸ் 2 ஃபால்ஸ் வர இடத்துல கூட ஒரு சமயத்துல ட்ரூ வரும். ஏன்னா அதோட லாஜிக்கலா அது கனெக்ட் ஆனது அப்படி இருக்கும். ஓகேவா? அடுத்தது டெனோட்டேஷன் அண்ட் கனோட்டேஷன் நம்ம சொல்றோம். டெனோட்டேஷன் வந்து லிட்ரல் மீனிங். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. இப்ப டிக்ஷனரியில ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங் குடுத்துருக்காங்க. இப்ப டெனோட்டேஷன் டவ்வுன்னு எடுத்தோம்னா, அது ஒரு பேர்ட். பட் அது கொனோட்டேஷன் அந்த வேர்ட், அந்த ஒரு பேர்டுக்குன்னு ஒரு ஒரு எமோஷனல் ஒரு கல்ச்சுரல் அசோசியேஷன் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம பீஸோ, பியூரிட்டியோ, லவ்வுக்கு அந்த டவ்வோட சிம்பிள் பார்க்குறோம். பார்த்த உடனே, ஓ! இதுக்கு இத நம்ம ரீசனிங் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுதான் கொனோட்டேஷன். வேற ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒரு பிக்சர பார்த்தோ, இல்ல ஏதோ ஒரு லோகோலாம் பார்த்த உடனே, அத நம்ம ஒரு கனெக்ட் பண்றோம்ல. எமோஷனல் ஆர் கல்ச்சுரல் அசோசியேஷன். அதுதான் கொனோட்டேஷன் சொல்றது. ஓகேவா? டெனோட்டேஷன்ங்கிறது நார்மல் வேர்ட். அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது அரிஸ்டாட்டில் சிலாஜிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா சிலாஜிசம்னாலே என்னன்னா 2, 3 காரணம். ப்ரிமைசஸ் வரும். அதுலேருந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு போறேன்னா அதுதான் சிலாஜிசம். ஓகேவா? நான் பார்க்குற சில விஷயத்த வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். சிலாஜிசம் சொல்றோம். ஸோ அரிஸ்டாட்டில் அவரது இதுல. இது எதுல ஃபாலோ ஆகுதுன்னா டிடக்டிவ் ரீசனிங் இருக்கும். நமக்கு ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்னா அதுல மேஜர் ப்ரிமைஸ் இருக்கும், மைனர் ப்ரிமைஸ் கண்டிப்பா இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுதான் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. அது எல்லா ஷிஃப்ட்ஸ்லுமே ரிப்பீட்டடா கேட்கறது. இப்ப லாஜிக்கல் ரீசனிங்னு எடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரப்போசிஷன், ஆர்கியூமென்ட், இல்லன்னா அதிலேயே கொஞ்சம் அப்டக்டிவ் ஆர்கியூமென்ட் அந்த மாரிலாம் இருக்கு 1, 2. ஓகேவா? ஸோ அதுல ஒரு கொஸ்டின் வருதுன்னா, நெக்ஸ்ட் நமக்கு சிலாஜிசம்ல மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோ இந்த மாரி தான் வரும். ஸோ இதுதான் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் நம்ம சொல்றோம். இதுல 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஇஐஓ. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. இது 4 இருக்கு இல்லையா? இந்த ஒரு சில சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ்க்குள்ள எப்படி அது கனெக்டடா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த 2த்துல நம்ம வர கன்க்ளூஷன் எப்படி இருக்கு? அது எப்படி கனெக்டடா இருக்கு? லாஜிக்கலா 2ம் ஈக்குவலன்ட்டா இருக்கா? அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே. இப்ப ஏஇஐஓங்கிறது இந்த யூனிவர்சல் வந்தாலே அங்க எல்லாத்தையும் குறிக்குது. ஃபுல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ட்டிகுலர்னா அதுல இருக்கிற பாதி. பர்ட்டிகுலர்னா எப்பயுமே என்னது? குறிப்பிட்டது. அவ்வளவுதான். அதுதான் பர்ட்டிகுலர். சம்முன்னு அர்த்தம். ஓகேவா? ஏங்கிறது ஆளு, நோங்கிறது ஐங்கிறது சம், ஓங்கிறது சம். நாட் யூனிவர்சல். 2மே மேல யூனிவர்சல் வரும், கீழ பர்ட்டிகுலர் வரும். ஓகேவா? அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அஃபர்மேட்டிவ்னாலே பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி, குவான்டிட்டி, இது சம்டைம்ஸ் கேட்பாங்க. குவாலிட்டி இது எப்படி கனெக்ட் பண்ணும்னா, இப்போ நம்ம நார்மலா ஒரு பெர்சனோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓ அந்த ஒரு பெர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? பாசிட்டிவா யோசிப்பரா இருப்பாரு. ஓகேவா? அவர் நெகட்டிவா இருப்பாரு. அது அவரோட குவாலிட்டி. இல்லையா? நம்ம குவாலிட்டில தானே சொல்லுவோம். குவான்டிட்டினா மெஷரபிள்ன்றதுல குவான்டிட்டின்னு சொல்லுவோம். குவாலிட்டினா அவங்களோட குவாலிட்டி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் வர்றது குவாலிட்டி. குவான்டிட்டினா அளவு தானே. யூனிவர்சல்னா ஃபுல்லு, பர்ட்டிகுலர்னா சம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இதுதான் இங்க இருக்கிறது. இப்ப யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் இந்த ஏ சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆல்ல ஸ்டார்ட் ஆகும். இ சென்டென்ஸ் நோல ஸ்டார்ட் ஆகும். ஐ சென்டென்ஸ் சம்ல ஸ்டார்ட் ஆகும். ஓ சென்டென்ஸ் சம் நாட். ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மேல இருக்கிற அந்த 2த்தையும், இந்த ஆலையும், இந்த நோவையும் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ட்ரரின்னு சொல்லுவோம். கீழ இருக்கிற இந்த சம்மையும், இந்த சம் நாட்டையும் நம்ம சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்ல வருதுல்ல, இத கான்ட்ரடிக்டரி சொல்லுவோம். அதே மாரி இதுவும் கான்ட்ரடிக்டரி. இது ஏன் நமக்கு தெரியணும்னா, இந்த மாரி நமக்கு குடுப்பாங்க. ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா, நோ சென்டென்ஸ் ஃபால்ஸா இருக்கும். அதே மாரி ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா, சம் நாட் சென்டென்ஸ் கண்டிப்பா ஃபால்ஸா இருக்கும். இதான் கான்ட்ரடிக்டரி. கான்ட்ரடிக்டரினாலே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாரி சம்மு ட்ரூவா இருந்தா, நோ வந்து ஃபால்ஸா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. அதே மாரி கான்ட்ரரிங்கிறது மேல இருக்கிறது. யூனிவர்சல் பாசிட்டிவ், நெகட்டிவ். சப் கான்ட்ரரிங்கிறது பர்ட்டிகுலர் பாசிட்டிவ், பர்ட்டிகுலர் நெகட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் அதே தான் இங்க குடுத்துருக்கான். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சம்டைம்ஸ் இது ஏன் நமக்கு தேவைப்படும்னா, லாஜிக்கல் ஈக்வலன்ட் எம்சிக்யூஸ் குடுக்கும்போது, நம்ம இது கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருந்தோம்னா, நமக்கு ஈஸியா ஆன்சர் கிட்ட வர முடியும். போத் கேனாட் பி ட்ரூ டுகெதர் இந்த ஆலும், நோவும் 2ம் ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்ல. கரெக்ட் தானே? ஆல்னா எல்லாம். நோங்கிறது ஒண்ணுமே இல்ல. இது எப்படி 2மே ட்ரூவா இருக்கும்? இருக்காது. போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதரும் வாய்ப்பு இல்ல. கரெக்ட் தான். அதே மாரி சப் கான்ட்ரரி இது சம்மு, இது சம் நாட்டு. இதுலயும் போத் கேன் பி ட்ரூ டுகெதர். சம்மும், சம் நாட்டும் ஓகே. சம் நாட் தானே இருக்கு. சம்னா அதுல இருக்க கொஞ்சம், இதுல இருக்க கொஞ்சம். ஸோ இது 2 ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் போத் கேனாட் பி ஃபால்ஸ் டுகெதர். 2மே இது இருக்குன்னு சொன்னோனே எப்படி கேனாட் பி ஃபால்ஸ் வரும்ல? ஸோ அதுதான். பட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கீழருந்து வாங்க. போத் கேன் பி ட்ரூ டுகெதர். இது எப்படி ஞா நார்மலா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, இது ஒரு கால் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஏதோ ஒரு பெர்சன் இங்க நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா நிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம 2 காலும் கரெக்ட்டா ஊனி ப்ராப்பரா நிக்கணும். ஸோ, 2 கால் ஊன்றா மாரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, 2 காலும் ஸ்ட்ராங்கா நிக்கும்போது நம்ம ப்ராப்பரா நிக்கிறோம் இல்லையா? ஸோ, போத் கேன் பி ட்ரூ டுகெதர். ஸோ, ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 1 ஞாபகம் வந்துருச்சுன்னா, மத்த 4ம் ஞாபகம் வந்துரும். ஏன்னா இங்க கேன் வந்தா இங்க கேனாட் வரும். இங்க ட்ரூ வந்தா இங்க ஃபால்ஸ் வரும். இத முதல்ல எழுதிருங்க எக்ஸாம்ல. இத எழுதிட்டீங்கன்னா, இதோட ஆப்போசிட் தான் இங்க வரும். போத் கேன் பினா இங்க கேனாட் பி. ஓகேவா? ஸோ இந்த சப் கான்ட்ரரி கொஞ்சம் ஞாபகம் எழுதிக்கோங்க. ஏன்னா இது சம்டைம்ஸ் எம்சிக்யூல வரும். அடுத்தது நமக்கு இருக்கிறது சப்பால்டன் சொல்றோம். இந்த சப்பால்டன்ங்கிறது இங்க சைட்ல இருக்கிறத சப்பால்டன் சொல்லுவோம். ஓகேவா? சப்பால்டன்ங்கிறது இங்க சைட்ல இருக்கிறத சப்பால்டன் நம்ம சொல்லுவோம். ஐயும், ஓவும் இது அதே மாரி சூப்பர் ஆல்டன் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப இந்த ஆளுங்கிறது தான் இந்த சம்மோட சூப்பர் ஆல்டன். இந்த சம்முங்கிறது இந்த சம் நாட்டுங்கிறது சம்மோட இந்த நோவோட சூப்பர் ஆல்டன். ஓகே. சூப்பர் ஆல்டன்னா மேல இருக்கிறது சூப்பர் ஆல்டன் சொல்லுவோம். சப் ஆல்டன்னா இது 2. ஓகேவா? அது என்னன்றது திரும்பி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒண்ணு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டம் கிடையாது. ஈஸி தான். சப்பால்டன் என்ன சொல்றோம்? இங்க நம்ம ஏ இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். இது கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி, இது கான்ட்ரடிக்டரி. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறது சப்பால்டன் இல்லையா? இது வந்து ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இங்க ஏ சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா, இது வந்து சம் சென்டென்ஸ் இல்லையா? சம் சென்டென்ஸும் ட்ரூவா இருக்கும். ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன்வர்ட். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ வந்து ஏ சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா, சம் சென்டென்ஸ் ட்ரூவா இருக்கும். அதே மாரி ஃபால்ஸ் ஃப்ளோஸ் அப்வர்ட் அப்படின்னா, கீழ இருக்கிற சம் நாட் சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸா இருந்தா, மேல இருக்கிற இது நோ சென்டென்ஸும் ஃபால்ஸா இருக்கும். ஸோ ட்ரூ வந்து மேல ட்ரூவா இருந்தா, கீழயும் ட்ரூவா இருக்கும். கீழ ஃபால்ஸா இருந்தா, மேலயும் ஃபால்ஸா இருக்கும். இது ஆப்போசிட்டா வராது. கீழ ட்ரூவா இருந்தா, மேல ட்ரூவா இருக்கா அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன்வர்ட், ஃபால்ஸ் ஃப்ளோஸ் அப்வர்ட். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சப்பால்டன்ல தேவைப்படும். இது எங்கன்னு நான் திருப்பி வரேன். அப்புறமா நம்ம கேட்டகாரிக்கல் ப்ரப்போசிஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம்னா, இந்த சப்ஜெக்ட், பிரெடிகேட், கோப்யூலா, குவான்டிஃபையர்னு வச்சிருப்போம். இது ஒண்ணுமே இல்ல. இதுதான். இப்ப ஆல் எஸ் ஆர் பி இந்த சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னா, இந்த ஆளுங்கிறது இங்க சப்ஜெக்ட் அப்புறம் அது என்டிட்டி அபவுட் சப்ஜெக்ட், பிரெடிகேட் இப்ப இந்த குவான்டிஃபையருங்கிறது என்னன்னா, இந்த ஆளு. இதுதான் குவான்டிஃபையர். ஓகேவா? ஆளுங்கிறது குவான்டிஃபையர். எஸ்ஸுங்கிறது இங்க இருக்கு இல்லையா? எஸ்ஸுங்கிறது இங்க சப்ஜெக்ட், பிங்கிறது பிரெடிகேட். ஞாபகம் வச்சுக்கணும். நடுவுல வருதுல்ல இந்த ஆறு, இஸ்ஸு அது பேரு கோப்யூலான்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. இது ஒரு லிங்கிங் வேர்ப் தட் கனெக்ட்ஸ் த சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட். அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோப்யூலான்னு சொல்லுவோம். ஓகேவா?
இது கொஞ்சம் இந்த ஒரு ப்ரப்போசிஷன் ஒரு சென்டென்ஸ் எடுத்தா எதெல்லாம் இருக்கும்? சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், கோப்யூலா, குவான்டிஃபையர். குவான்டிஃபையர்னா ஒண்ணுமே இல்ல. அது மெஷரபிள். ஆல், நோ, சம் நாட்ங்கிறது குவான்டிஃபையர் தானே. ஓகே. இப்ப இந்த இடத்துல இருக்க கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது ஒண்ணுமே இல்ல. ஆளுங்கிறது என்ன? அங்க இருக்கிற எல்லாத்தையும் குறிக்கிறத தான் நம்ம ஆளுன்னு சொல்றோம். இல்லையா? ஸோ அது எல்லா அனிமல்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்படிதான் அத எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப நான் ராட் பத்தி பேசுறேன். எல்லா ராட்ஸுக்கும் நான் சொல்றேன். அதனால இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆல் ராட் ஆர் பிக்ன்னு வச்சுப்போம். இப்ப பிக்குங்கிறது நம்ம எல்லா பிக்குக்கும் நான் சொல்லல இங்க. ஓகே. பட் ஆல் ராட்ன்னு சொன்னதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கும். பட் இந்த பிக்குங்கிறது இங்க இல்ல. நான் எல்லாத்தையும் ஏன்னா எல்லா பிக்ஸ பத்தி எனக்கு தெரியாது. அது அன்டிஸ்ட்ரிபியூட்டட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் கேட்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பொதுப்படையா பேசினா அது டிஸ்ட்ரிபியூட்டட். இல்ல அத பத்தி நமக்கு ஃபுல் நாலேட்ஜ் இல்ல. கொஞ்சம் மட்டும் எனக்கு அத பத்தி தெரியும். இருந்தாலும் அத நான் சொல்றேன் கனெக்ட் பண்ணினா, அது அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அதே மாரி நோ எஸ்ஆர்பி. இப்ப நோ எஸ்ன்னு எல்லாத்துக்கும் பொதுவா தானே சொல்றேன். அதனால இது டிஸ்ட்ரிபியூட்டட். நோ எஸ் ஆர் பி. ஸோ பிய பத்தி எனக்கு ஃபுல் நாலேட்ஜ் இருந்ததுனால தானே சொல்றேன் நான். அதனால இது டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது கனெக்ட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்னா ரெஃபர்ஸ் டு ஆல் மெம்பர்ஸ், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ரெஃபர்ஸ் டு சம் மெம்பர்ஸ். இல்ல மேம் இத நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இது ஒண்ணுமே இல்ல. இங்க டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட்ன்னு வரும். அகைன் ஃபோர்த்ல அன்டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட் வரும். நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மாறாது. 2 அப்படியே 2 ஒண்ணு தான் வரும். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு இது புரியல. நான் இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இந்த டேபிளா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் எம்சிக்யூல இந்த மாரி எதனா ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு, இப்ப பி சென்டென்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டடா, அன்டிஸ்ட்ரிபியூட்டடான்னு எம்சிக்யூல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இல்ல மேம் எனக்கு ஞாபகம் வரலன்னா, இந்த மாரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட். அகைன் 4த்துல மாறி வரும். பட் 2ம் 3ம் 2ம் சேமா தான் வரும். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு இதோட மூட் என்ன? ஃபிகர் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது மைனர் டெர்ம், மேஜர் டெர்ம், மிடில் டெர்ம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நான் இத பத்தி ஒரு டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அத பாருங்க. நல்லா புரியும். எப்படி ஒரு சென்டென்ஸோட மூட் கண்டுபிடிக்கிறது, ஃபிகர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்ப இவங்க நார்மலா இப்ப ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2, கன்க்ளூஷன் இதுதான் எக்ஸாம்ல இருக்குன்னா, நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க இந்த கன்க்ளூஷன தான் பார்க்கணும். கன்க்ளூஷன்ல வர ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், 2வது வர்றது ப்ரெடிகேட். ஆனா இந்த ப்ரெடிகேட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேஜர் டெர்ம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெடிகேட் தான் மேஜர் டெர்ம். சப்ஜெக்ட்டா வருதுல்ல, இது மைனர் டெர்ம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த பேர்ட்ஸ் தான் இங்க ப்ரெடிகேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸ்ல பேர்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க பேர்ட் இருக்கு. ஓகேவா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன பார்க்கணும். கன்க்ளூஷன்ல வர சப்ஜெக்ட்டையும், ப்ரெடிகேட்டையும் பார்க்கணும். இது குவான்டிஃபையர். நோன்னு வர்றது குவான்டிஃபையர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வர்றதா சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் பார்க்கணும். இந்த ப்ரெடிகேட் தான் மேஜர் டெர்ம்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே அப்புறம் இந்த மேஜர் டெர்ம் வேர்ட் எதுல வருதுன்னு பாருங்க ப்ரிமைஸ்ல. வேர்ட் வந்து இங்க ப்ரிமைஸ் 1ல வந்ததுனால நம்ம ஆர்டர சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? இன் கேஸ் அந்த ப்ரிமைஸ் 1க்கு பதிலா ப்ரிமைஸ் 2ல ஒருவேளை நோ கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்னு வந்தா நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வேற ஒண்ணுமே இல்லைங்க. மூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? இப்ப நம்ம ஃபைண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன் த கன்க்ளூஷன். இது மைனர் ப்ரிமைஸ், இது மேஜர் ப்ரிமைஸ் பெட்டுங்கிறது. அரேஞ்ச் அரேஞ்ச் சச் தட் ப்ரெடிகேட் ப்ரிமைஸ் ஷுட் கம் ஃபர்ஸ்ட். எப்பயுமே எது ஃபர்ஸ்ட்? இங்க பெட்டுங்கிறது தானே ப்ரெடிகேட்டு. இங்க ப்ரிமைஸ் 1 பார்க்குறேன். இங்க பெட்டு இல்ல. ப்ரிமைஸ் 2ல தான் பெட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணணும்? ப்ரிமைஸ் 2வ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எப்பயுமே எந்த ப்ரெடிகேட் டெர்ம் எதுல இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதனால ப்ரிமைஸ் 2, ப்ரிமைஸ் 1 கன்க்ளூஷன் வரும். கன்க்ளூஷன் அங்கேயே தான் இருக்கும். இப்போ நான் இதோட மூடு எழுதுனேன்னா வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா என்ன? ஆளு, ஈனா நோவு, ஐயினா சம்மு, ஓகேவா? ஓனா சம் நாட். இவ்வளவுதான். இது நம்ம அப்பத்துல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம் தானே. அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நீங்க அதோட எழுதிட்டு ஐ தான் இதோட மூடு. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கும்போதெல்லாம், ஐய்யய்யோ! இது என்ன இவ்ளோ டஃப்பா இருக்குன்னு நெனைப்பாங்க. டஃப்பே கிடையாது. ரொம்ப ஈஸி.
ஓகேவா? ஸோ இது ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோ பார்க்கணும். எடிபிள் பாருங்க. மேங்கோங்கிறது சப்ஜெக்ட், எடிபிள்ங்கிறது ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் டெர்ம் தான் எப்பயுமே மேஜர் டெர்ம். இந்த சப்ஜெக்ட் டெர்ம் தான் எப்பயுமே மைனர் டெர்ம். இந்த எடிபிள் இங்க இருக்கா பாருங்க. இங்கேயே இருக்கு. சம்டைம்ஸ் அங்கேயே வந்துரும். அதனால நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்ப ஆளுங்கிறது ஏ, சம்முங்கிறது ஐ, சம்முங்கிறது ஐ. ஸோ இது என்னது? ஏஐஐ தான் இதோட மூடு. ஓகேவா? அவ்வளோ அதே தான் இங்க இருக்கு. இப்ப இது அதோடது இங்க வந்திருக்கு. டூ ஃபைண்ட் ஃபிகர். அடுத்தது இப்ப மூடு கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம். இப்ப எப்படி ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே மூடு வரைக்கும் அதே தான் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு, நமக்கு இந்த மாரி ஒண்ணு இருக்கு. டேபிள் நமக்கு இது ஒரு டேபிள் இருக்கு. இது ஈஸி தான் ஆக்சுவலா. ஃபிகர் 1, ஃபிகர் 2, ஃபிகர் 3, ஃபிகர் 4 நமக்கு 4 ஃபிகர் இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. அந்த மிடில் டெர்ம் எந்த பிளேஸ்ல இருக்கோ, அத வச்சு நம்ம நம்ம ஃபிகர சொல்றோம். ஓகேவா? இது எப்படின்னா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஏதோ சண்டை போட்டாங்க. இவன் இப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான். அவ்வளோதான். இப்ப மிடில் டெர்ம் எங்க இருக்கு? இங்க மிடில் டெர்மும், இங்க மிடில் டெர்மும் இருந்தா, இது ஃபிகர் 1. மேலன்னா 2ண்ட் பிளேஸ்ல. மேலனா இந்த 2வது பிளேஸ்ல. இது ஓகேவா? இந்த 2வது பிளேஸ்ல இருந்துச்சுன்னா, இது ஃபிகர் 2. இது முதல் பிளேஸ்லயே இருக்கு. இல்லையா? ஸோ இங்க மிடில் டெர்ம், இங்க மிடில் டெர்ம் இருந்தா இது ஃபிகர் 3. இங்க மிடில் டெர்ம், இங்க மிடில் டெர்ம் இருந்தா இது ஃபிகர் 4. இந்த மாரி 4 ஃபிகர் இருக்கு. மிடில் டெர்ம்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம இங்க பார்க்குறோம் இல்லையா? டாக்ஸுங்கிறது சப்ஜெக்ட், பெட்டுங்கிறது ப்ரெடிகேட். இல்லையா? இங்க பெட்டுங்கிறது ப்ரெடிகேட், டாகுங்கிறது சப்ஜெக்ட் போக, நமக்கு இங்க அனிமல்னு 2 இருக்கா? கண்டிப்பா ஃபிகர்ஸ் கேட்டா அந்த 2 ப்ரிமைசஸ்ல இந்த மாரி ஒரு காமன் வேர்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த அனிமல்ஸ் மூடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துல இருக்கு? இது இந்த ஸ்லாண்டிங்கா நிக்குதா? இப்படி நிக்குதா? அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப ஃபிகர் 1 தானே இது. கரெக்ட்டா இப்படி நிக்குது. அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. இந்த பொசிஷன்ல இருக்கு. ஒருவேள ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் 2. ஓகே. முதல் பிளேஸ்ல எப்படி இது 2வது பிளேஸ்ல இருந்தா ஃபிகர் 2, ஃபிகர் 3, ஃபிகர் 4. அது எந்த பிளேஸ்ல அந்த மிடில் டெர்ம் இருக்கோ, அத வச்சு நம்ம ஃபிகர் எழுதணும். அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலா மூட் அண்ட் ஃபிகர்ஸ் ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கிற ஒரு இடம். நான் இதெல்லாம் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து எடுத்தது தான் இதெல்லாமே இருக்கு. நான் அதில கிளியரா பண்ணியிருக்கேன். நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இத முடிச்சுட்டு அதையும் ஒரு தடவ பாருங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்ல. மிடில் டெர்ம் எங்க இருக்கு? இந்த மாரி நின்னுட்டு இருந்தா ஃபிகர் 1. 2ண்ட் பிளேஸ்ல இப்படி ஸ்ட்ரெய்ட்டா நின்னுருந்தா ஃபிகர் 2. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இப்படி இருந்தா ஃபிகர் 3. இது இப்படி இருந்தா ஃபிகர் 4. அதுக்கு தான் நான் இப்படி சொன்னது. 2 பேர் பேசிட்டு வந்து இப்படி போறாங்க. இப்படி வந்து இப்படி போறாங்க. ஸோ இத வச்சு போடும். ஓகேவா? ஸோ இதுதான் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான் அது. எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் ஆலும் சேர்ந்தா நமக்கு ஆல் தான் வரும் சென்டென்ஸ். அதே மாரி ஏவும், ஈயும் சேர்ந்தா, நோவும் சேர்ந்தா முக்காவாசி நமக்கு நோ தான் வரும். ஓகேவா? அடுத்தது இங்க நோவும், ஆலும் சேர்ந்தா ப்ரிமைஸ் 1 நோல இருந்து, ப்ரிமைஸ் 2 ஆல்ல இருந்தா ஓல வரும். சம்முல வரும். சம் நாட்ல வரும். ஓகேவா? ஐஓ. நெக்ஸ்ட் இங்க நோல இருந்து சம்மு வந்துச்சுன்னா, அப்பயும் சம் நாட்ல வரும். ஏன்னா இது 2மே இது 1 நெகட்டிவ் இருந்தாலும் முக்காவாசி நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. 2 பாசிட்டிவ் இருந்தா பாசிட்டிவ்ல வரும். அடுத்தது ஏஇஐ இது சம்மு, இது ஆலு. சம்மும் ஆலும் சேர்ந்துச்சுன்னா சம்ல வரும். ஏன்னா இது 2ம் பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்தது சம்மும், நோவும் சேர்ந்தா சம் நாட்ல வரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு லாஜிக்கல் ஈக்குவலன்ட்ல இது தேவைப்படும். ஆலும் சேர்ந்தா ஆல்ல தான் வரும். அடுத்தது ஆலும் நோவும் சேர்ந்தா நோல வருது. ஓகே. நோ ஆல் சேர்ந்தா சம் நாட்ல வருது. நோவும் சம்மும் சேர்ந்தா சம் நாட்ல வருது. சம்மும் ஆலும் சேர்ந்தா சம்ல வரும். ஏன்னா பாசிட்டிவ். 1 நெகட்டிவ் நோ வந்தா கூட இங்க சம் நாட்ல வருது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது எங்க தேவைப்படும்னா, நமக்கு லாஜிக்கல் ஈக்குவலன்ட் கொஸ்டின்ல தேவைப்படும். அடுத்தது அன்டிட்டர்மைன்டு நம்ம சொல்றோம். இந்த அன்டிட்டர்மைன்ட் எங்க தேவைப்படும்னா, சப் ஆல்டர்னேஷன், சப் கான்ட்ரரில வரும். இது எங்க வரும்னா, நம்ம படிச்சோம் இல்லையா? இதுதான் சப்பால்டன். ஏ, இது இ, இது ஐ, இது ஓனா, இந்த இடத்துல ட்ரூவா இருந்தா, இங்கேயும் ட்ரூவா இருக்கும் நம்ம படிச்சோம். ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ்ன்னு படிச்சோம். சம்டைம்ஸ் அது மாறி வந்துச்சுன்னா, நம்மளால சொல்ல முடியாது. ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். அந்த மாரி கேஸ் வர இடத்துல நம்ம அன்டிட்டர்மைன்டுன்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் இல்ல.
ஓகே. இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ் இங்க ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இங்க நம்ம ஃபால்ஸ் இருக்குமா, ட்ரூவா இருக்குமா நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ் தான். அந்த மாரி வந்தா அங்க வரும். அதே மாரி கான்ட்ரரி இந்த இடத்துல சம்டைம்ஸ் அந்த பிரச்சனை நமக்கு வரும். எப்பன்னா, சம் டாக்ஸ் ஆர் பிளாக் இந்த சம்முங்கிறது இங்க இருக்கு இல்லையா? ஏஇ, ஐ இது. இந்த இடம் ட்ரூவா இருந்தா, இங்க இருக்கிற இடம் ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். சப்கான்ட்ரரிலயும் நமக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சு இந்த 2 இடத்துல அன்டிட்டர்மைன்டுனா ட்ரூவும் வரலாம், ஃபால்ஸும் வரலாம். நம்மளால சொல்ல முடியாது. அது அடுத்தது ஃபேலசிஸ் நம்ம சொல்றோம். இதுல நம்ம 2 இருக்கு நமக்கு. ஃபார்மல் ஃபேலசி, இன்ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நமக்கு ஆக்சுவலா அங்க நடந்திருக்க பிரச்சனை ரைட்டா இருந்தா கூட, அத சொல்ற விதம் இருக்கு இல்லையா? அது அது நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் அதுதான். அங்க பிரச்சனை வர்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்மல் ஃபேலசி சொல்லுவோம். இது ஸ்ட்ரக்சரல் எரர்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இல்ல. நம்ம பார்த்த காரணங்கள் கூட சொல்லலாம். இல்ல நம்ம எடுத்துக்கிட்ட விதம். இன்ஃபார்மல் ஃபேலசி அவங்க சொன்ன விதமே தப்பா இருக்கு. அது மீனிங் ஆர் லாங்குவேஜ் எரர நம்ம இன்ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லுவோம். ஓகே. நெறைய ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் இருக்கு. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது நெறைய இருக்கு. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு டைம் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது ஆனா கண்டிப்பா ஃபேலசில ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. படிச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப வெஸ்டர்ன் லாஜிக் நமக்கு ஃபுல்லா முடிஞ்ச உடனே நமக்கு இருக்கிறது இந்தியன் லாஜிக். ஓகேவா? ஸோ இந்தியன் லாஜிக்க பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்க? வேதாஸ நம்புறவங்க. ஸோ இதுல நமக்கு 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி 6 ஸ்கூல்ஸ் இருக்கு நமக்கு. நியாயா, வைசேஷிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்தா. பட் நமக்கு இதுல இருக்கிறது நியாயா பிலாசபி தான். ஓகேவா? பட் இந்த ஒரு தடவ வைசேஷிகா பத்தி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ லைட்டா இத பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்க? வேதாஸ் எல்லாம் கத்துக்கிறாங்க. அத மதிக்கிறாங்க. அதெல்லாம். ஹெட்டரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க வேதாஸ் அதையும் தாண்டி வேற எதனா இருக்குல்ல. சார்வகா, புத்திசம், ஜெயினிசம்லாம் வேதாஸ தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அது சார்வகா மெட்டீரியலிசம் ஒன்லி சர்சரி பெர்செப்ஷன் தான் வேலிட்ன்றாங்க. புத்திசம் வந்து 4 நோபல் ட்ரூத் இது எல்லாமே. ஜெயினிசம் நான் வயலன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது நியாயா பிலாசபி நமக்கு இருக்கிறது இது. இது ஃபவுண்டர் கௌதம அக்ஷபாதா சொல்றோம் நம்ம. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, லாஜிக், ரீசனிங் அண்ட் எபிஸ்டமாலஜினா நாலேட்ஜ். ஒரு விஷயத்த பத்தின நாலேட்ஜ் நமக்கு எப்படி கிடைக்குது? இதோட மெயின் டெக்ஸ்ட் எதுலேருந்து இது வந்துச்சு? நியாய சூத்ராஸ்லேருந்து. இதோட கீ கான்செப்ட்ஸ் என்னன்னா, பிரமாணாஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? எப்படி நமக்கு ஒரு விஷயத்தோட நாலேட்ஜ் கிடைக்குது? அதான் பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமோனின்னு சொல்லுவோம். பெர்செப்ஷன் நம்ம யோசிக்கிறது, பார்க்கறது. ஓகேவா? இன்ஃபரன்ஸ் அத வச்சு நம்ம அனுமானம் பண்றது. கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. இல்ல மத்தவங்க அத பத்தி ரிலேட்டடா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து டெஸ்டிமனினா அதான். அவங்க சொல்றது. ரிலையபிள் பெர்சன் சொல்றது. அப்புறம் சிலாஜிசம் நம்ம ரீசனிங் பண்றது. எப்படி ரீசன் பண்றோம்? ஸ்ட்ரக்சர்டு 5 ஸ்டெப் லாஜிக்கல் ரீசனிங் இதுல இருக்கு. பிரதிக்னா, எத்து அந்த மாரி வரும் இது. ஓகேவா? அது நெக்ஸ்ட் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. எரர் அண்ட் டவுட் இருந்தா அனாலிசிஸ் ஆஃப் ஃபால்ஸ் நாலேட்ஜ், அன்சர்டனிட்டி. இல்ல லிபரேஷன்ங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. எப்படி நம்மளோட ட்ரூ நாலேட்ஜ் எப்படி நமக்கு கிடைக்குது? அதான் லிபரேஷன். நம்ம அறியாமையிலேருந்து விலகி நிற்கிறது. அதான் லிபரேஷன் சொல்றது. அடுத்தது 6 டைப்ஸ் ஆஃப் நாலேட்ஜ். அந்த பிரமாணாஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 6 பிரமாணாஸ் இருக்கு நமக்கு. பிரமாணாஸ்னா ஒண்ணுமே இல்ல. எப்படி நமக்கு ஒரு விஷயத்தோட நாலேட்ஜ் நமக்கு கிடைக்குது? ஓகேவா? இப்ப பிரத்யக்ஷான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நாலேட்ஜ் கெயின்டு த்ரூ டைரக்ட் பெர்செப்ஷன் ஆர் அப்சர்வேஷன். ஒரு விஷயத்த பார்க்கறதுனாலயோ, அது நமக்கு கிடைக்கிறது பிரத்யக்ஷா. அனுமானம்ங்கிறது நம்ம பார்த்த சில விஷயத்துல நம்ம யோசிக்கிறோம்ல. இப்படி இருக்கும் அனுமானம் பண்றது. நாலேட்ஜ் டிரைவ்டு ஃப்ரம் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வ்டு எவிடன்ஸ். உப்பமானங்கிறது அனாலஜி. சில விஷயம் நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்கிறது உப்பமானம்னு சொல்றோம். சப்தாங்கிறது வேர்பல் டெஸ்டிமனி. அது ரிலேட்டடா இருக்க பர்சன் சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அர்த்தபத்திங்கிறது நாலேட்ஜ் இன்ஃப்ரம் த நீட் டு எக்ஸ்பிளைன் சம்திங் தட் அர்த்தபத்திங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த இப்படி இருக்கும்னு நம்மளே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் அர்த்தபத்தி ஆக்சுவலி. ஓகே. இப்ப டெய்லி ஒருத்தவர் வராரு. இன்னைக்கு மேபி அவர் வரல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே இது இப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும். ஆக்சுவலா இது புக்லலாம் என்ன குடுத்துருப்பாங்க, ஒரு பையன் வந்து நெறைய எக்ஸர்சைஸ் பண்றான். இல்லையா? இருந்தாலும் குண்டா இருக்கான். ஓகே. அந்த மாரி வரும் அது. ஏன்னா, ஒரு வேள அவன் நைட் நல்லா சாப்பிடுவானோ, அந்த மாரி நம்மளே ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிறது. அந்த மாரி. அனுபல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயம் இல்லாதப்ப அத பத்தி நமக்கு ஒரு நாலேட்ஜ் தோணும் இல்லையா? அததான் அனுபல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டெய்லி வைக்கிற இடத்துல இப்ப ஃபோன் இல்ல. டக்குன்னு ஓகே, ஓகே என் ஃபோன் காணோமான்னு தேடுறோம் இல்லையா? அத பத்தின ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு தோன்றது. அத பத்தின நாலேட்ஜ் கிடைக்கிறது அனுபல் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது அனுமானான்னு சொல்றோம். இன்ஃபரன்ஸ்னாலும் அதான். நம்ம பார்க்குற சில விஷயத்த வச்சு நம்ம இப்படி இருக்குமான்னு யூகிக்கிறது. இன்ஃபரன்ஸ். இட் இஸ் அ வே ஆஃப் கெய்னிங் ட்ராயிங் ஃப்ரம் வாட் வி ஆல்ரெடி நோ. நமக்கு இப்ப சில விஷயம் தெரியும். அதோட கனெக்ட் பண்ணி பார்த்து நம்ம இப்படி இருக்கும்னு அனுமானம் பண்ணிக்கிறது. இதுல அதே மாரி டைப்ஸ் அண்ட் காசஸ் ரிலேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்வர்த்த அனுமான, பரர்த்த அனுமானம்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயத்த பார்த்து நானே எனக்குள்ள யோசிக்கிறது ஸ்வர்த்த அனுமானம். பரர்த்த அனுமானம் ஒரு விஷயத்த பார்த்து மத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளவுதான். அதுதான் பரர்த்த அனுமானம். இந்த பரர்த்த அனுமானக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும் அந்த மாரி. ஓகே. நெக்ஸ்ட் காசல் ரிலேஷன் இன் அனுமானான்னு சொல்றது. ஒரு விஷயம் நம்ம ஒரு நடக்கிறத வச்சு இப்படி விளைவு இப்படி இருக்கும்னு யோசிக்கிறது. இல்லன்னா இப்போ ஒரு ஃப்ளட் மாரி போயிட்டு இருக்கு. டக்குன்னு ஓஹோன்னு நேத்து இந்த மாரி டேம் உடைஞ்சு போயிருக்குமோ அப்படி யோசிக்கிறோம்ல. எஃபெக்ட்ட பார்த்து காச கண்டுபிடிக்கிறது. அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. பூர்வாவத்துங்கிறது காஸ்ட்லேருந்து எஃபெக்ட்ட கண்டுபிடிக்கிறது. இப்போ டார்க் கிளவுட்ஸ் இருந்தா மழை பெய்ய போகுது. ஷேஷாவத்துங்கிறது வெட் கிரவுண்ட் இருந்தா மேபி ரெயின் ஆயிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இதனால வந்திருக்குமோ அது ஷேஷாவத். சமனோ சமன் யோதிருஸ்தாங்கிறது ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன். இங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்காது. ஓகேவா? நார்மலா இப்போ சன் இங்கேருந்து இங்க மூவ் ஆறத பார்த்துட்டு ஓ டெய்லி காலைல ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் போகுது. அந்த மாதிரி நினைக்கிறது கூட சமன் யோதிருஸ். அது டைப் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். நம்ம எப்படி நமக்கு கிடைச்ச நாலேஜை நம்ம யூஸ் பண்றோம். கேவல் அண்ட் வாய்ங்கிறது பாசிட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதை யோசிச்சு பார்க்குறது. ஃபயர் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை ஸ்மோக். இப்போ ஸ்மோக் பார்க்குறோம், ஃபயர் இருந்தா ஸ்மோக் இருக்கு. பாசிட்டிவா தெரிஞ்சதை யோசிக்கிறது. கேவல வியாத்ரிகைங்கிறது நெகட்டிவ் கோரிலேஷன். நோ ஃபயர் மீன்ஸ் நோ ஸ்மோக். அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா அங்க இருக்காது. இதுவும் இல்லை இதுவும் இல்லை. அதான் கேவல வியாத்ரிகை. அன்வய வியாத்ரிகைங்கிறது ரெண்டுமே இருக்கும். இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இல்லைன்னா இப்படி இருக்காது. அன்வய வியாத்ரிகை. இது அடிக்கடி கேட்கறாங்க. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுமே இருக்கிறது அன்வய வியாத்ரிகை. அடுத்தது வியாப்தி நம்ம சொல்றது இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ் சொல்றோம். இது ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்னா அதுக்கு அது ரிலேட்டடா நமக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு புகைய பார்க்குறோம். ஐய்யயோ! இங்க நெருப்பு இருக்கும்னு யோசிக்கிறோம். இல்லையா? அது எதனால நமக்கு தெரியுது? கிச்சன்ல நம்ம பார்த்துருக்கோம். புகை இருக்கு. அங்க நெருப்பு இருக்கு. ஸோ அந்த நாலேட்ஜ் நம்ம மைண்ட்ல இருக்கும்போது, அந்த கனெக்ட் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த கனெக்ஷன தான் நம்ம வியாப்தின்னு சொல்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? நமக்கு தெரியிற அந்த நாலேட்ஜ வியாப்தின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் கேஸஸ் ஆஃப் ஸ்மோக் ஆர் அக்கம்பனிட் பை ஃபயர். நமக்கு அது தெரியுது. ஸோ யூனிவர்சல் கனெக்ஷன் பிட்வீன் 2 திங்ஸ் லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட். நமக்கு தெரியறதுனால. வெனெவர் ஒன் திங் இஸ் பிரசன்ட், தி அதர் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் டூ. நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது எத்துவ பாஷா நம்ம சொல்றோம் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒரு விதமான ஃபேலசிஸ் தான். ஃபேலசிஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். நம்ம யோசிக்கிறதுலயே நம்ம பண்ற தப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதை எத்துவ பாஷான்னு சொல்லுவோம். ஓகே. இட் ஹேப்பன்ஸ் when the reason we give is wrong or not clear, so the conclusion becomes wrong too. ஒருத்தவங்க சொன்னதே தப்பா இருக்கு. அவ்வளவுதான். இல்ல நம்ம எடுத்துக்கிற விதம் தப்பா இருக்கு. ஸோ இதுல ஆக்சுவலா நமக்கு ஒரு 5 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சவ்யபிச்சாரா அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது இன்னும் போட்டா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு வேணாம். ஓகே. அது நெக்ஸ்ட் லெவல் அத படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கோட பேசிக்ஸ். இது தெரிஞ்சாலே ஆக்சுவலா ஒரு 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இந்த அளவு ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் என்ன டெப்த்தா படிக்கணும்னா, எத்துவ பாஷாவோட கொஞ்சம் இருக்கு. அசித்தா இந்த மாரி இதுல ஒரு 5 இருக்கு. அவ்வளோதான். வேற பெருசா இல்ல. சவ்யபிச்சாரா, அசித்தா அந்த மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் அந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல கொஞ்சம் பண்ணுங்க. ப்ரப்போசிஷன்ஸு, அந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ன்னு இதுல ஒண்ணு கேட்பாங்க அடிக்கடி. அந்த இது எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் போட்டு எப்படி சால்வ் பண்றது? அவ்வளவுதான். நானே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு டே 4 யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்கோட பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்ச உடனே ஓரளவு உங்களுக்கு டாபிக்க பத்தின கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. மேம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா பேப்பர் 1 கிளாஸ் ஒரு 15 டேஸ் நான் பக்காவா ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா எடியோம் அகாடமி லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம். 15 டேஸ் இருக்க போது. ஸோ ரொம்ப உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நிறைய பிளான் பண்ணி அப்டேட்டடா நிறைய பிஒய்க்யூஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ஈஸியா ஓகே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிபிடி மோட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணியும் நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ தாராளமா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப உதவும். ஓகே. ஸோ 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஃப்ரீயா. ஸோ இதோட கிளாஸ் ஃபீஸ் வந்து ₹1300. ஆப்ல கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணலைங்க. ரிவிஷன் கிளாஸ்ன்னு இருக்கும். அதில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மண்டேலேருந்து நம்ம லைவாக கிளாஸில் பார்ப்போம்.
ஓகேவா? உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ்லாமும் இருக்கும். நீங்க தாராளமா உங்க டவுட்ஸ்லாமும் கேட்டுக்கலாம். ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆக போது. நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெறைய காம்படிஷன் இந்த வாட்டி இருக்கு. ஸோ நம்மளும் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா காம்படிஷன் குடுப்போம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன்.